ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னென்னா, நேற்று பரோட்டா வீடியோ போட்டேன். அது வீடியோவை தான் கன்வெர்ட் பண்ணால் பட்டு அது ஷார்ட்டாக போய் அமைஞ்சிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நேற்று வீடியோ எப்படி மாவு பிசைகிறதுன்றது போட்டிருந்தேன். இப்போ அந்த மாவு பிசைஞ்சதை உருண்டையாக பிடிச்சி எப்படி தேய்க்க போகிறோன்றத இப்போ வீடியோவாக பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருந்தேன்னா, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், இல்லாட்டினா இதிலே சொல்லிடுறேன். 1 kg மாவு எடுத்துக்கிட்டேன், மைதா மாவு. அதோட முட்டை 2 முட்டை, காய்ச்சின பால், சுகர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதை சேர்த்துக்க மறந்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour ஊற வச்சுக்கோங்க. நம்ம பிசைகிறத பொறுத்து சீக்கிரமாக செய்யணுன்னா லூஸாக கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா 1/2 hour ஊறிடும். கொஞ்சம் நல்லா லூஸ் விடும். டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் 1 hour விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் விடும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுட்டு நான் எப்படி உருண்டை பிடிச்சிருந்தேன்றதை காட்டியிருக்கேன். அதுலேயும் எப்படி ரோல் பண்ணணும், மடிப்பு, இந்த சும்மாடு துணின்னு சொல்லுவாங்கள்ல, வெயிட்டெல்லாம் தூக்கும்போது தலையில் வச்சுட்டு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டியிருக்கேன். மடிப்பாக தேய்ச்சிட்டு எண்ணெய் நல்லா தடவிட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா இன்னமும் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மடிப்பாக ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பு மேலே வச்சு மடிப்பாக மடிச்சிங்கன்னா ரோல் பண்ணி வச்சிடலாம். ரோல் கடைசியில் போடணும். அந்த ரோல் திருப்பக்கூடாது, ஒரே பக்கமாக வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வரும். அதுக்கு பரோட்டாக்கு காம்பினேஷன் முட்டை குழம்பு. நான் தேய்ச்சி கொடுக்கவும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சுட்டாங்க பரோட்டா. முட்டை குழம்பு அவங்களே வச்சுட்டாங்க. கவுண்டர் டாப் ஃப்ரீயாக இல்லாதனால நான் ரொட்டி கட்டையிலேயே செஞ்சுட்டேன். ரொட்டி தேய்ப்போம்ல, அந்த இதுலேயே தேய்ச்சிட்டேன். அதுலேயும் செய்யலாம், கவுண்டர் டாப்பு ஃப்ரீயாக இருக்குது அதுலேயும் சேர்த்து செய்யலாம். பாருங்கள், முட்டை குழம்பு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வச்சார். செம்மையாக இருந்துச்சுங்க. பரோட்டா செய்கிற வேலை நிறையா இருக்கிறதுனால நீ அதே பார்த்துக்கோ, நான் குழம்பு வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாருங்க. அதே மாதிரி ரொட்டி நான் சுட்டுறேன், பரோட்டா நான் சுட்டுறேன், நீ தேய்ச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், சூடாக இருக்கும் போதே அதை அடிச்சிங்கன்னா தான் அந்த நம்ம மடித்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி வரும். பரோட்டா மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேங்க, பாய்.